CA Foundations, Principles and Practice of Accounting, presented by Madhi Academy for Accountancy. Thanks to the subscribers. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்த நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. இதுவரையும் சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செய்து தொடரவும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம பார்க்க போகிறது பார்ட்னர்ஷிப் அக்கௌண்ட்ஸில் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ நம்ம வந்து பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் போன இதில் வந்து நம்ம பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் பார்த்தா எப்படி பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் போடும்போது நம்ம வந்து P&L அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ண பிறகு அதுலேயும் கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட் லாஸை வந்து P&L அப்ராப்ரேஷன் பண்ணி அதுலேயும் கிடைக்கிறத பிரித்து ஏக்கு எவ்வளவு பிக்கு வருது பிக்குன்னு சொல்லிட்டு பிரித்து போட்டு அதன் பிறகு ஏஸினுடைய கேபிட்டல் போட்டோம், அப்புறம் பிஸினுடைய கேபிட்டல் அக்கௌண்ட் போட்டு ப்ரிப்பேர் பண்ணி காட்டணும். ஓகேவா? இது ஓகே. ஆனால் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டை ரெண்டு வித மெத்தடில் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. இதை வந்து பார்ட்னர்ஸ் கேபிட்டலில் ரெண்டு மெத்தடில் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அதாவது நம்ம பொதுவாக நான் கேபிட்டல் அக்கௌண்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம், இப்போ ஏஎஸ்னுடைய கேபிட்டல் வச்சிங்களா, ஏஎஸ்னுடைய கேபிட்டல்னால் இது போட்டுருவோம், அவர் எவ்வளோ பணம் போட்டாரோ அந்த பணத்தை போட்டுருவோம், அவர் அடிஷனலாக கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட்டு வேறு எதாவது போடுவோம், அவர் கிடைக்கக்கூடிய வந்து சேலரி எதாவதுனா இதை போடுவோம், இந்த பக்கம் ட்ராயிங்ஸ்னால் ட்ராயிங்ஸை போடுவோம், எல்லாம் போட்டு லெஸ் பண்ணிவிட்டு எவ்வளோ பேலன்ஸ் வருதோ அந்த பேலன்ஸை வந்து நம்ம இங்கே வந்து பேலன்ஸ் ப்ராடவுன் போட்டு போடுவோம். இதுதான் வந்து ஏஎஸ்னுடைய கேபிட்டல் அக்கௌண்ட், இல்லை பிஎஸ்னுடைய கேபிட்டல் தான் சரி, சிஎஸ்னுடைய கேபிட்டல் தான் இப்படி தான் ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஆனால் இது வந்து பார்ட்னர்ஸ் கேபிட்டலில் ரெண்டு மெத்தடில் ப்ரிப்பேர் பண்ணலான்றாங்க. என்னென்ன மெத்தடில் ப்ரிப்பேர் பண்ணலான்னு சொன்னாங்க. ஒன்று ஃபிக்ஸட் கேபிட்டல் மெத்தட், இன்னொன்று ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து ரெண்டு மெத்தட் எப்படி எந்த அடாப்ஷன்ஸ் எந்த மெத்தடில் எப்படி பண்ணுறாங்கன்றது முதல்ல பார்ப்போம். இப்போ முதல்ல நம்ம வந்து ஃபிக்ஸட் கேபிட்டல் மெத்தட் போகணும். அது போகிறதுக்கு முன்னாடி நம்ம முதல்ல ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தட் பார்த்துட்டு அப்புறம் ஃபிக்ஸட் கேபிட்டல் மெத்தட் பார்த்தோம்னா உங்களுக்கு புரியும். ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தட் என்னன்னா, இப்போ நம்ம போட்டோம்ல அதுதான் ஃப்ளக்சுவேட்டிங் மெத்தட். ஏஎஸ் கேபிட்டல் மெத்தட், ஏஎஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டோம்னா இது வந்து போட்டோம். ஏ வந்து ஒரு 50,000 கேபிட்டலாக போகிறாரு பை பேங்க் ஒரு 50,000 போகிறாரு. அதுக்கப்புறம் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக கிடச்சது ஒரு 5,000 கிடச்சிருக்குது. அதுக்கப்புறம் அவருக்கு வந்து சேலரியாக கிடச்சது ஒரு 10,000 கிடச்சிருக்குது. இது ரெண்டு கிடச்சி வச்சிங்களா, இங்கே 65,000 இந்த பக்கம் 65,000. ஓகே, ட்ராயிங்ஸாக வந்து என்ன பண்ணுறாரு அவர் வந்து பேங்க் மூலிமா வந்து அவர் எடுத்தது வந்து ஒரு 10,000 எடுத்துக்கிட்டு வச்சுங்க. அப்போ ட்ராயிங்ஸ் எடுத்தாருன்னா டூ பேங்க்கில் எடுத்தாருன்னா இங்கே மீதி பேலன்ஸ் வந்து 55,000 டு பேலன்ஸ் கேரி டவுனு இங்கே வந்து பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் போட்டு இங்கே 55,000. அதாவது கேபிட்டல் ஒரு போட்டது அவருக்கு இன்ட்ரெஸ்டாக கிடச்சி சேலரி இன்ட்ரெஸ்டாக கிடச்சிது, சேலரியாக கிடச்சிது, சேலரி தர வேண்டியது மொத்தம் 65,000. இந்த 65,000த்தில் 10,000 ட்ராயிங்ஸு, அது போக மீதி இருக்குது 55,000. அப்போ ஏஎஸ்னுடைய கேபிட்டல் அக்கௌண்ட்டில் அவர் முதல்ல போட இனிஷியலாக போட 50,000, ஆனால் இப்போ இருக்கிறது வந்து 50,000. இதுதான் வந்து இதில் எந்த இதுவும் கிடையாது. அதாவது 50,000 இருந்தது ஃப்ளக்சுவேட் ஆகி 55,000 ஆகுது, அதான் மாற்றம் ஆகுது, 50,000 ஆகுது. ஓகே, அப்போ ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தடில் எப்படி போடுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு இனிஷியல் கான்ட்ரிபியூஷன் ஆஸ் கேபிட்டல், இனிஷியலாக வந்து 50,000 போட்டார் இல்லையா, இந்த கேபிட்டல் எடுத்துக்குவாங்க. அதுக்கப்புறம் சப்சிக்வெண்ட் கான்ட்ரிபியூஷன், இதுக்கப்புறம் இந்த 50,000 போட்டுட்டு அடிஷனலாக ஒரு 10,000 போட்டு தான் வச்சுங்க சப்போஸ் பேச்சுக்கு, அதை இங்கே ஆட் பண்ணிக்குவாங்க. ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, ஆட் சேலரி இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ப்ராஃபிட் எக்ஸெட்ரா. சேலரி இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் சேலரி ப்ராஃபிட்லேருந்து P&Lலேருந்து அப்ராப்ஷன்லேருந்து ஏதாவது அமௌண்ட் வந்து வச்சுங்க, அந்த அமௌண்ட்டு இதெல்லாம் ஆட் பண்ணுவாங்க. இந்த பக்கம் லெஸ் ட்ராயிங்ஸு இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் எதாவது லெஸ் பண்ணுவாங்க. போட்டுட்டு மொத்தமாக வந்து லெஸ் பண்ணி காட்டினாங்கன்னா எவ்வளோ ஒரு பேலன்ஸ் வருதோ இந்த பேலன்ஸ் வருவாங்க. தட் மீன்ஸ் என்னன்னாக்கா ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தடு நம்ம ஜென்ரலாக முதல்ல போட்ட மெத்தட் தான் ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தடு. ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தடில் இனிஷியலாக போடுறது ஒரு அமௌண்ட் போட்டார்னா இது கூட என்னென்னலாம் ஆட் ஆகுது, இன்ட்ரெஸ்ட்டு, சேலரி, ப்ராஃபிட்டில் வந்து கிடச்ச ஷேரிங் ஒரு 20,000 இதெல்லாம் ஆட் ஆகும். இது எல்லாம் ஒரு 90,000 ஆச்சுனாக்கா ப்ளஸ்ஸு ஒரு 10,000 வந்து டிராயிங்ஸ் எடுத்து வச்சுங்க, எல்லாம் லெஸ் பண்ணோம்னா மீதி 80,000
இவர் அக்கௌண்ட்டில் 80,000 இருக்கும். அதாவது ஆக்சுவலாக அவர் போட்டது எவ்வளோ 50,000, ஆனால் இப்போ இருக்கிற அக்கௌண்ட் எவ்வளோனாக்கா 80,000 இருக்குது. இதுதான் வந்து ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தட். நம்ம ஜென்ரலாக முதல்ல போட்ட மெத்தட் பண்ணி. சரி, இப்போ ஃபிக்ஸட் கேபிட்டல் மெத்தடில் எப்படின்னா பார்ப்போம். ஃபிக்ஸட் கேபிட்டல் மெத்தட் என்ன பண்ணுவாங்கனாக்கா, அதை பாருங்கள், இது கேபிட்டல் போட்டோம் இல்லையா, இது வந்து ஏஎஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டு. பாருங்கள், பொறுமையாக பாருங்கள். இதில் வந்து ஏஎஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் வந்து பை பேங்க்கில் வந்து ஒரு 50,000 போட்டிருக்கிறாரு. பை பேங்க்னு சொல்லிட்டு அடிஷ்னலாக ஒரு 10,000 போடுறாரு. அவர் பை சேலரி மூலிமா அவர் கிடச்சது வந்து ஒரு 5,000 கிடச்சிருது. பை இன்ட்ரெஸ்ட் ஆன் இது கேபிட்டல் வந்து ஒரு 6,000 கிடச்சிருக்குது. பை P&L அப்ராப்ரேஷன் அக்கௌண்ட் இது வந்து ஒரு 5,000 கிடச்சிருக்கு. அவர் வந்து டு டிராயிங்ஸ் மூலிமா டு பேங்க் அவர் எடுத்து ட்ரா பண்ணது வந்து ஒரு 10,000 ட்ரா பண்ணியிருக்காரு. ஓகேங்களா, இவ்வளோதான். இது கணக்கு போட்டவருங்க 50, 60, 65, 70, 76 76,000. இங்கேயும் 76,000 லெஸ் பண்ணோம்னா இங்கே வந்து 66,000. டு பேலன்ஸ் கேரி டவுன் வந்து 60,000. அதாவது பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் வந்து 66,000. அதாவது 66,000 வந்து கிடச்சிருது. அதாவது இனிஷியலாக போட்டது எவ்வளோ, ஒரு 50,000 தான் முதல் இனிஷியலாக போட்டார். அதுக்கப்புறம் ஒரு 10,000 போட்டார். அப்போ ஆக்சுவலாக 50,000 ப்ளஸ் 60,000 இருக்கணும். ஆனால் இப்போ எவ்வளோ இருக்குது விட்ட 66,000 இப்போ வந்துருக்குது. அது அவருக்கு கேட்ட சேலரி இன்ட்ரெஸ்ட் எல்லாம் ஆட் பண்ணி டிராயிங்ஸ்லாம் போக மீதி வந்து 66,000 இருக்குது. ஓகேவா, இது வந்து ஜென்ரலாக போகிறது. ஆனால் ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தட் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த 50,000 இந்த 10,000 இருக்குது இல்லையா, இது மட்டும் தான் வச்சுருப்பாங்க. இதை ஃபுல்லாக எடுத்துடுவாங்க. இந்த டிராயிங்ஸையும் எடுத்துடுவாங்க. இது ரெண்டையும் எடுத்துகிட்டு இதை தனியாக மெயின்டைன் பண்ணுவாங்க. எப்படி போடுவாங்கனாக்கா, இதுக்கு வந்து இதை வந்து ஏஎஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் இப்போ கொஞ்சம் பாருங்கள். ஏஎஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டுட்டு இதில் வந்து 50,000 போட்டிருப்பாங்க. 10,000 அடிஷ்னலாக போட்டாரில் போட்டிருப்பாங்க. மொத்தம் 60,000. இங்கேயும் 60,000 போடுவாங்க. இது வந்து இன்னும் இது வந்து வேறு எதுவும் போட்டுருப்போம். டிராயிங்ஸிங்ஸ் எதுவும் வராது. இன்னொன்று என்ன பண்ணுவாங்கன்னா, ஏஎஸ் கரண்ட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று போடுவாங்க தனியாக. கேபிட்டல் அக்கௌண்ட் பதில் ஏஎஸ் கரண்ட் அக்கௌண்ட் ப்ரிவேவ் பண்ணுவாங்க. ப்ரிவேவ் பண்ணிவிட்டு இங்கே சேலரி 50,000 கிடச்சது இல்லையா, பை சேலரி மூலியமாக கிடச்சது இல்லையா, அப்போ வந்து அது வந்து சேலரி வந்து P&L அப்ராப்ரேஷன்ஸ்லேருந்து அது ஒரு 5,000. பை P&L அப்ராப்ரேஷன்லேருந்து 6,000 இன்ட்ரெஸ்ட் ஆகுது, அதுக்கு போட்டுருவாங்க. பை ப்ராஃபிட் ஷேரிங் கிடச்சது இல்லையா, அது ஒரு 5,000 போட்டுருவாங்க. டிராயிங்ஸ் எடுத்துக்காரு இல்லையா, 2 டிராயிங்ஸ் வந்து பேங்க் மூலியமாக வந்து இல்லையா, அதுக்கு வந்து ஒரு 10,000 இங்கே போட்டுருவாங்க. போட்டுட்டு இது பண்ண 50 16,000, இங்கேயும் 16,000, இந்த 10,000 போனால் மீ 6,000 இங்கே வரும். இங்கே வந்து கரண்ட் அக்கௌண்ட் பேலன்ஸ் வந்து 6,000 பை பேலன்ஸ் கேரி டவுன் ப்ராட் டவுன் வந்து 6,000. பாருங்கள், இங்கே 66,000 இருக்குது. ஆனால் இங்கே பேலன்ஸ் பாருங்கள், இங்கே 60,000 தான் இருக்குது. கேபிட்டல் ஏஎஸ்னுடைய கேபிட்டல் அக்கௌண்ட்டில் வந்து 60,000 தான் இருக்குது. 6,000 வந்து கரண்ட் அக்கௌண்ட்டில் இருக்குது. ஆனால் கேபிட்டல் பார்த்தா 60,000 தான். அவர் ஆக்சுவலாக போட்ட கேபிட்டல் எவ்வளோ 50,000 போட்டுக்கிறாரு. அப்புறம் 10,000 போட்டுக்கிறாரு. 60,000 தான் போட்டுக்கிறாரு. இங்கே வந்து 60,000 போட்டார். அவருக்கு கிடைக்க வேண்டிய இன்கம் எல்லாம் இதில் ஆட் பண்ணிடுறோம். ஏஎஸ் இதில் வந்து ஃப்ளக்சுவேட்டிவ் மெத்தடில் வந்து அவர் கிடைக்கூட கேபிட்டல் எல்லாத்தையும் எல்லாமே ஆட் பண்ணிக்கிறோம். அவர் கழிச்சிக்கிறோம். டிராயிங்ஸ் கழிச்சிட்டு மிச்சம் நெட்டாக வந்து 60,000 ஒரு கேபிட்டல் இருக்குன்னு சொல்கிறோம். ஆனால் இங்கே வந்து ஃபிக்ஸட் மெத்தடில் வந்து ஃபிக்ஸடாக எவ்வளோ போட்டாரோ அது மட்டும் தான் அக்கௌண்ட்டில் காட்டுவாங்க. அதாவது கேபிட்டல் 50,000 முதல்ல போட்டார், அப்புறம் ஒரு 10,000 போட்டார். அப்போ 60,000 வந்து இங்கே வந்து காட்டுவாங்க. தனியாக மிச்ச மற்ற இன்கம் அவருக்கு வந்து இன்கமோ இல்லை செலவுகள் எல்லாமே தனி பர்சனல் இன்கம் எல்லாம் தனியாக காட்டி ஏஎஸ் கரண்ட் அக்கௌண்ட் சொல்லிட்டு தனியாக ஒன்று காட்டுவாங்க. காட்டி இதுதான் வந்து ஃபிக்ஸட் கேபிட்டல் மெத்தடில் பண்ணுறது. அதாவது ஃப்ளக்சுவேட்டிவ் மெத்தடில் இருக்கிறத ரெண்டாக உடச்சிடுறாங்க, அவ்வளோதான். இப்போ பாருங்கள், ஏஎஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டில் இனிஷியல் கான்ட்ரிபியூஷன் ஆஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டில் வந்து இனிஷியல் கான்ட்ரிபியூஷனும் இனிஷியல் எவ்வளோ போடுறது, சப்சிக்வெண்ட்டாக எதாவது போட்டார்னா அதுவும் போட்டுக்குவாங்க தனியாக. இதை ரெண்டு தான் கேபிட்டல் அக்கௌண்ட் வரும். இது இல்லாமல் ரெண்டாவது உட்காரவங்க கரண்ட் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இந்த கரண்ட் அக்கௌண்ட்டில் எனி எடிஷன் டிடக்ஷன் ஷெல் பி மெயின்டைன் செப்பரேட்லி. அதாவது என்னென்ன போடுவாங்கனாக்கா, சேலரி கிடைக்கிறது, இன்ட்ரெஸ்ட்டு, அப்புறம் P&L அப்ராப்ரேஷன்ஸ்லேருந்து கிடைக்கிற ப்ராஃபிட்டு, இல்லை வேறு ஏதாவது இன்கம் இதெல்லாம் தனியாக போட்டுக்குவாங்க. அது பிறகு என்ன பண்ணுவாங்கன்னா, டிடக்ஷன்ஸு,
டிராயிங்ஸு, இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸு, இந்த மாதிரி எதாக இருந்ததுன்னா அதை கழிச்சிக்குவாங்க. அதாவது அவருக்கு கிடைச்ச இதில் வந்து அவருக்கு கிடைக்கக்கூடிய இன்கம்லாம் இங்கே போட்டுக்குவாங்க, எல்லாம் போட்டுவாங்க. அவர்கிட்ட கழிக்க வேண்டியது இந்த பக்கம் போட்டு லெஸ் பண்ணி தனியாக காட்டுவாங்க. கேபிட்டலை எந்த விதத்துலையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. கேபிட்டல்ன்றது ஆக்சுவலாக என்ன கேபிட்டல் போட்டாரோ அதுதான் கேபிட்டலாக காட்டுவாங்க. ஃபிக்ஸடாக அதான் கேபிட்டல். எப்போ போட்டாலும் அவர் எவ்வளோ ஒரிஜினலாக கேபிட்டல் போட்டாரோ அது மட்டும் தான் இருக்கும். கிடைக்கக்கூடிய இன்கம்மு, அது லாஸு எல்லாமே தனியாக வந்து கரண்ட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக காட்டுவாங்க. ஓகேங்களா? ரைட். இதுதான் ஃபிக்ஸட் கேபிட்டல் மெத்தடும் ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தடு. ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தடுன்றது கேபிட்டலோட எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது. ஃபிக்ஸட் கேபிட்டல் மெத்தடு கேபிட்டலை தனியாக வச்சுக்குவாங்க, மற்றெல்லாம் தனியாக ஒரு கரண்ட் அக்கௌண்ட் தனியாக ஓப்பன் பண்ணி தனியாக மெயின்டைன் பண்ணுவாங்க. வெரி சிம்பிள், அவ்வளோதான். பாருங்கள், இது வரைக்கும் நான் போட்ட காவது தான். இந்த பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்ட்டு பார்ப்போம். இப்போ நம்ம என்ன போட்டோம், ப்ராஃபிட் லாஸ் அப்ராப்ரேஷன் அக்கௌண்ட் போட்டோமா. பழைய கணக்கில் 25,000 இருந்தது. இல்லை ஏஎஸ்லேருந்து இது கிடைக்கக்கூடிய வந்து இப்போ எப்படி பண்ணோம், பிஎஸ்னுடைய கேபிட்டல் இது வந்து சேலரிக்காக கிடச்சிது 6,000. அவருக்கு ஏஎஸ்னுடைய கேபிட்டல் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து 1,800 ரூபா, பிஎஸ்னுடைய வந்து கேபிட்டலுக்கு இன்ட்ரெஸ்ட் 1,200 ரூபா. ஏஎஸ் ப்ராஃபிட் லாஸ்லேருந்து ஒரு 10,000 ஷேர் பண்ணோம், இது வந்து ஒரு 6,000 பண்ணோம். இதான் ஷேரிங் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். இது எப்படி போட்டோம், நம்ம போடும்போது டிராயிங்ஸ் அக்கௌண்ட் தனியாக போட்டோம். டிராயிங்ஸ் அக்கௌண்ட்டில் வந்து ஏஎஸ்னுடைய வந்து அவர் அக்கௌண்ட் டிராயிங்ஸ் வந்து 8,000 டு பேங்க் பிக்கு வந்து ஒரு 10,000 போட்டோம். இந்த ட்ரான்ஸ்ஃபர் பிபியினுடைய கேபிட்டல் அக்கௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டோம். இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது நம்ம எப்படி போட்டோம், எப்படி தான் அவங்க புக்கு கொடுத்த மாதிரி ஏஎஸ்னுடைய கேபிட்டல் அக்கௌண்ட்டு பேங்க் அக்கௌண்ட் 30,000. அதில் ப்ராஃபிட் லாஸ் அப்ராப்ரேஷன் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து 1,800 ரூபா. அவருக்கு வந்து ஷேரிங் வந்து ப்ராஃபிட் கிடச்சது 10,000 ரூபா. மொத்தம் 41,800. அதில் டிராயிங்ஸ் வந்து ஒரு 8,000 எடுத்துருக்காரு அவர். 8,000 மீது வந்து 33,800 ரூபா போட்டுருக்கோம். இங்கே 33,800 ரூபா வந்து அவர் அக்கௌண்ட்டில் கிடையாது. அவர் ஆக்சுவலாக போட்டது எவ்வளோ, 30,000 போட்டிருந்தாரு. இங்கே 33,800. ஓகே. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்கோம்னா, இந்த பேங்க் இந்த 30,000ன்றது மட்டும் அவர் போட்டு இனிஷியலாக போட்டது. இங்கே வந்து பிஏ பொறுத்த வரைக்கும் இந்த 20,000ன்றது இனிஷியலாக போட்டது. மீது எல்லாமே வந்து டிரான்சாக்ஷனில் கிடச்சது தான். மீது இது எல்லாமே வந்து டிரான்சாக்ஷனில் வந்தது. இதுவும் வந்து டிரான்சாக்ஷனில் வந்தது தான். ஓகேவா? அதே மாதிரி இது பியில் பார்த்தீங்கன்னா இந்த இது ஃபுல்லாகவே வந்து டிரான்சாக்ஷன் வந்தது. அதாவது அவருடைய கிடைச்சது பிஎன்எல் அப்ரோஷன்லேருந்து கிடைச்சது எல்லாமே. இதுவும் வந்து டிராயிங்ஸ் வந்து அவர் பர்சனல் இதுலேருந்து எடுத்தது. அதனால இது போட்டுக்கிறோம். ஓகே, போட்டுக்கிறோம். இப்போ இது எப்படி பண்ணுவாங்கன்னா, இந்த ஆஸ்பெக்ட் இதில் இது தனியாக எடுத்துருவாங்க, இதையும் தனியாக எடுத்துருவாங்க. தனியாக எடுத்துட்டு இந்த டிராயிங்ஸை வந்து இது வந்து தனியாக ட்ரீட் பண்ணுவாங்க. தனியாக எடுத்துக்குவாங்க, இதையும் தனியாக எடுத்துக்குவாங்க. தட் மீன்ஸ் இது எல்லாத்தையும் இது எல்லாத்தையுமே வந்து இதில் கரண்ட் அக்கௌண்ட் அப்படின்றத ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. கரண்ட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கரண்ட் அக்கௌண்ட், அதாவது இது வந்து ஏஎஸ்னுடைய கரண்ட்ஸ் அக்கௌண்ட், இது பிசியோட கரண்ட்ஸ் அக்கௌண்ட். இது ஏஎஸோட கரண்ட்ஸ் அக்கௌண்ட் இருக்கும், இது பிசியில் கரண்ட்ஸ் அக்கௌண்ட்ஸ் இருக்கும். அப்போ என்ன வரும் பாருங்க, இந்த இதை பொறுத்த டிராயிங்ஸை பொறுத்த வரைக்கும் பேங்க் அக்கௌண்ட் தான் கிரெடிட் தான் வரும். அப்போ ஏஎஸ்னுடைய சேனல் போடும்போது ஏஎஸ் கரண்ட் அக்கௌண்ட் ரிட்டார் டு பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு போடுவாங்க. இங்கே போடும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, பிஎன்எல் ஆஃப் ஆப்ரேஷன் அக்கௌண்ட்டு அதே தான். பிஎன்எல் ஆப்ரேஷன் அது ஒன்று மாறாது. டெட்டார் டு ஏஸ் கரண்ட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு போடுவாங்க. இது எப்படி போடுறாங்கன்னு பார்ப்போம். இங்கே பாருங்க, பிக்சர் மெத்தட் எப்படி வருது பாருங்களா. இது வந்து ப்ராஃபிட் லாஸ் அப்ராப்ரேஷன் அக்கௌண்ட் தனியாக போட்டாங்க. இதில் இது நம்ம போடும்போது முதல்ல என்ன போட்டோம், இதை வந்து முதல்ல நம்ம வந்து பிஎஸ்னுடைய கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டோம். இது ஏனுடைய கேபிட்டல் அக்கௌண்ட் போட்டோம். இது பியினுடைய கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டோம். இங்கே வந்து ஏஎஸ் கேபிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு போட்டோம். இங்கே பிஎஸ் கேபிட்டல் போட்டோம். இதை போட்டு இந்த 25,000 போட்டு லெஸ் இது பண்ணோம். அதுக்கப்புறம் இங்கே டிராயிங்ஸ் அக்கௌண்ட் போட்டிருந்தோம். டிராயிங்ஸ் அக்கௌண்ட்டில் போடும்போது இங்கே வந்து ஏஎஸ்னுடைய கேபிட்டல் அக்கௌண்ட் போடும், ஏஎஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் போட்டோம். இது வந்து பிஎஸ்னுடைய கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தோம். இதான் போட்டிருந்தோம் இல்லையா. ஆனால் இதில் என்ன பண்ணுவாங்க பாருங்க, அப்படியே இந்த கேபிட்டல் அக்கௌண்ட் எடுத்துட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு கேபிட்டல் அக்கௌண்ட் எடுத்துட்டு எல்லாமே இதில் வந்து கரண்ட் அக்கௌண்ட்டை மாற்றிருக்காங்க பாருங்க. கரண்ட் அக்கௌண்ட்டு இங்கேயும் வந்து கரண்ட் அக்கௌண்ட்டு, இங்கேயும் கரண்ட் அக்கௌண்ட்டு மாற்றிருக்காங்க. அப்போ கேபிட்டல் அக்கௌண்ட் போக வேண்டியது எல்லாத்தையும் வந்து தனியாக கரண்ட் அக்கௌண்ட் அப்படின்றதுல கொண்டு போகிறாங்க. எக்ஸப்ட் அவருடைய ஒரிஜினலாக அவர் போட்ட கேபிட்டலை தவிர மீது எல்லாத்தையும் கரண்ட் அக்கௌண்ட்டில் கொண்டு போயிடுறாங்க. இங்கே பாருங்கள்,
ஏஎஸ்னுடைய கேபிட்டல் பாருங்க. ஏஎஸ்னுடைய கேபிட்டல் அக்கௌண்ட்ல அவர் போட்ட 30,000 இனிஷியலா போட்ட 30,000 பேலன்ஸ் கேரிட் வந்து 30,000 தான் வருது. அதே மாதிரிங்க பதில. ஆனா அவருடைய டிரான்சாக்ஷன்ஸ்ல வந்து ப்ராஃபிட்டா கிடைச்சது. ப்ராஃபிட் வந்து இந்த இன்ட்ரெஸ்ட் 1800 வந்து இன்ட்ரெஸ்ட் கிடைச்சது இல்லையா, இது அவர் 8000 செலவு பண்ணார் இல்லையா, அது இந்த பக்கம் டெபிட்ல போட்டு அப்புறம் பேனல் அப்ராப்ஷன்ல வந்து 10,000 அவர் கிடைச்சது இல்லையா, அதாவது அவருக்குரிய ஷேர் 10,000 கிடைச்சது இல்லைங்களா, 10,800 11,500 11,500 8,000 போயிட்டுனா மீதி 3,000. தட் மீன்ஸ் எப்படி காட்டுவாங்கனாக்கா இது வந்து கேபிட்டல் அக்கௌண்ட்ல 30,000 இருக்கும், அவருடைய கரண்ட் அக்கௌண்ட்ல அவருக்கு வந்து 3,800 ரூபா வந்து இருக்கும். ஓகேங்களா, இதுதான். அடுத்து பாருங்க பிஎஸ்சியோட அக்கௌண்ட் பாருங்க. பிஎஸ்சி அது அவர் போட்ட 20,000 தான் இருக்குது. ஆனால் அவர் அடிஷனலாக கிடைச்ச அவருக்கு சேலரியாக கிடைச்சது வந்து 6,000 தனியாக அவங்க கரண்ட் அக்கௌண்ட் ஒன்றா போட்டாங்க. அவர் இன்ட்ரெஸ்ட் கிடைச்சது வந்து 1,200. அவரோட ஷேர் வந்து 6,000 13,200 ரூபா. அவர் டிராயிங் வந்து 10,000 எடுத்துட்டாரு, மீதி இருக்கு 3,200. அப்போ பை பேலன்ஸ் போட்டோம்னா இந்த 3,200 இங்கே இருக்கும். அதாவது 20,000 தனியாக இது கேபிட்டல் அக்கௌண்ட்டில் காட்டுவாங்க, இந்த 3,200 ரூபா வந்து அடிஷனலாக வந்ததை காட்டுவாங்க. இது வந்து கரண்ட் அக்கௌண்ட்டில் மெயின்டைன் பண்ணுவாங்க. பழசில் ஃப்ளக்சுவேஷன் மெத்தடில் இந்த 20,000 ப்ளஸ் இந்த 3,200 சேர்த்து 23,200 ரூபா இருக்கும் அவர் கேபிட்டல் அக்கௌண்ட்டில். ஆனால் இங்கே வந்து கேபிட்டல் அக்கௌண்ட்டில் அவர் ஒரிஜினலாக எவ்வளோ போட்டாரோ, கேபிட்டல்னு எவ்வளோ போட்டாரோ அது மட்டும் தான் இருக்கும். அவ்வளோதான். புரியுதுங்களா? இது வரைக்கும் பார்த்ததில் உங்களோட சஜஷன்ஸ் கரெக்ஷன்ஸ் இருந்தால் நீங்கள் தொடர்பு கொள்ள மாதிரி malllearning@gmail.com. வழக்கம் போல ஒரு அப்பீல், இந்த டுட்டோரியலை உங்கள் நண்பர்களை ஷேர் செய்ய, அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிடுங்க. நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்குன்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கிங்க. யூனிட் 1 கண்டினியூ ஆகுது. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.